இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விவேக். மீனவரான இவர் தனக்கு சொந்தமான பைபர் படகில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் தனது மாமா கரிகாலனுடன் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளார். ஆனால் மீன் பிடித்துவிட்டு காலை 7 மணிக்குள் விவேக் கரை திரும்புவது வழக்கமான நிலையில் இன்று காலை 9 மணி ஆகியும் விவேக் திரும்பாத நிலையில் சக மீனவர்கள் புதுச்சேரி கடலோர காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து விவேக் வழக்கமாக செல்லும் நீர் வழித்தடத்தை பின்தொடர்ந்த மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் அவர்களை தேடி சென்றபோது தமிழக பகுதியான முதலியார்சாவடி கடல் பகுதியிலிருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் விவேக்கின் பைபர் படகு கவிழ்ந்திருந்ததை கண்டறிந்தனர். இதில் ராட்சத ஆலையில் சிக்கி படகு கவிழ்ந்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து படகை மீட்டு சோலைநகர் கடற்கரை பகுதிக்கு மீனவர்கள் எடுத்து வந்தனர். தொடர்ந்து மாயமான 2 மீனவர்களையும் கடலோர காவல்படை போலீசார் தேடியிருந்த நிலையில் விவேக் கடலில் நீச்சல் அடித்து தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்ட மீனவர்கள் அவரை மீட்டு கரைக்கு அழைத்து வந்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மீனவர் கரிகாலனை தேடும் பணியை கடலோர காவல்படை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். நடுக்கடலில் படகு கவிழ்ந்து மீனவர் மாயமாகியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 20 வருட காலமாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு என்கின்ற அமைப்பை நிறுவி மக்கள் பணி செய்த புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் புதிதாக துவங்க இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் தேர்வுக்கான நேர்காணல் புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ள அலுவலகத்தில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. நடைபெற்ற நிர்வாகிகள் தேர்விற்கான நேர்காணலில் மக்கள் நீதிமய்யம் கட்சியை சார்ந்த நம்மவர் தொழிற்சங்க பேரவையின் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் பானுமதி ஆதரவாளர்களுடன் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். மேலும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் சமூக ஆர்வலர் டேவிட் ஜோசப், புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்பட்டு வந்த மண்டல நிர்வாகி மண்ணாடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவகுமார், புதுச்சேரி சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான ஜெபின் லாசரஸ், சமூக ஆர்வலர் ரூபன் ஜார்ஜ், சட்ட கல்லூரி மாணவி இவோன் கிறிஸ்டின், மனிதனை நேசிப்போம் அறக்கட்டளை ராஜேஷ், சமூக செயல்பாட்டாளர் தமிழ்ச்செல்வன், டேவிட் ஜானகிராமன் ஆகியோர் தலைமையில் 8 குழுவினர்களாக நிர்வாகிகள் தேர்வில் பங்கெடுத்தனர். இந்த நேர்காணல் சுவாமிநாதன் மற்றும் பெயர் பட்டியலை வெளியிடுவதாக கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 20 ஆண்டு காலமாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு என்ற இயக்கத்தின் மூலமாக மாணவர்களின் உரிமை, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, ஏழை எளிய மக்களின் குரலாக எமது அமைப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு ஒலித்துக் கொண்டிருப்பதை புதுச்சேரி மக்கள் நன்கு அறிவார்கள். இத்தகைய சூழ்நிலையில் அரசியல் பாதைகளை பணம் மட்டுமே தீர்மானிக்கும் என்ற நிலை புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டு காலமாகவே புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுக்கான ஒரு அரசியல் பாதையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் முயற்சி செய்து வந்தோம். இத்தகைய சூழலில் இன்று கடந்த 4 நாட்களாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவ அமைப்பிலிருந்து அதிகாரத்தில் உள்ள பல்வேறு நபர்களை அழைத்து நாங்கள் உருவாக்க உள்ள புதிய அரசியல் கட்சியின், மக்களுக்கான குரலாக ஒலிக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் நிர்வாகிகள் தேர்வு குழுவை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக இன்று தேர்வு செய்யக்கூடிய நிர்வாகிகளை தேர்வு செய்து வருகின்ற 25/1/2026 அன்று புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் உருவாக்க உள்ள அரசியல் கட்சியின் பெயர், எங்களது கொடி, கொள்கை உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்க உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி. தட்டாஞ்சாவடி கிராமத்திற்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு ரூபாய் 35,93,299 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் ரங்கசாமி நகருக்கு
19,74,637 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 55,67,936 லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், ஒப்பந்ததாரர் சந்தோஷ்குமார் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சரவணன், ராமதாஸ், முத்து, அன்பு, ரவி, பன்னீர்செல்வம், கோதண்டம், ஏழுமலை, கண்ணன், கருணாகரன், தனபால், சேகர், செல்வம், வீரா, ஆதிலட்சுமி, அப்துல் லத்தீப், பிரபு, ரொசாரியோ, கண்ணபுரான், சிவா, சரவணன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜெரால் ஹலீல், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், ஆதி திராவிடர் ஆறுமுகம் என்கின்ற செல்வநாதன், ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ஆறுமுகம் என்கின்ற செல்வநாதன், தோமசா அங்காளன், மாநில துணை அமைப்பாளர்கள் காளி, காசிநாதன், கோபி, மாநில துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜு, சபரிநாதன், MS முரளி, ஜனார்த்தனன், சரவணன், ரபி, கமல் பாஷா, மிலிட்ரி முருகன், பாண்டியன், கார்த்திகேயன், ராஜேந்திரன், பாலமுருகன், கோவிந்தராஜ், ரவி, மணி, கலைமணி, ராமஜெயம், சோமு, சேகர், சிலம்பு, சர்புதீன், ஜெயபால் ராஜ், அரிசுகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மத்திய ஜவுளித்துறையின் கீழ் இயங்கும் கைவினை வளர்ச்சி ஆணையத்தின் ஆணையர் அமர்தா ராஜ் 3 நாள் பயணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள வில்லியனூர் புவிசார் குறியீடு பெற்ற கைவினைக்கூடம், புவிசார் குறியீடு பெற்ற திருக்கனூர் பேப்பர் மிஷின், முருங்கப்பாக்கம் கைவினை கிராமம் ஆகியவற்றை பார்வையிட்டார். இங்குள்ள 21 வகையான கைவினை பொருட்களின் அரங்குகளை பார்வையிட்டவர் தேசிய அளவில் நடைபெறும் விருதுகளில் புதுச்சேரி கலைஞர்களை பங்கேற்க அவர் அறிவுறுத்தினார். மேலும் கைவினை கிராமத்தில் உள்ள கைவினை பூங்காவை பார்வையிட்டு மகிழ்ச்சியை தெரிவித்தவர் புதுச்சேரியில் கைவினை அருங்காட்சியகம் அமைக்கலாம், இதற்கு புதுச்சேரி அரசு இடம் ஒதுக்கினால் 6 கோடி ரூபாய் செலவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். கைவினை வளர்ச்சி ஆணையரின் ஆய்வின் பொழுது மண்டல இயக்குநர் லக்ஷ்மண ராவ், உதவி இயக்குநர் ரூப் சென்டர், பத்மஸ்ரீ விருது வென்ற கைவினை கலைஞர் முனுசாமி, கைவினை கலைஞர் ராஜசொப்பி, கைவினை கலைஞர்களின் புதுமை சங்க தலைவர் சேகர், துணைத் தலைவர் புவனா, செயலாளர் ரமேஷ் மற்றும் தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர் மாசிலாமணி மற்றும் அனைத்து கைவினை கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள ஜும்ஆ பள்ளிவாசலுக்கு ரூபாய் 32,42,000 மதிப்பீட்டில் ஏரி வரத்து வாய்க்கால் குறுக்கே புதிய பாலம் அமைப்பதற்கு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் திருபுவனை தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் MLA. அதைத் தொடர்ந்து ஜமாத் சார்பாக சால்வை அணிவித்து இஸ்லாமிய பெருமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த மக்கள் MLA அவர்களுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு உதவி இளநிலை பொறியாளர்கள், MLAவின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், JC மக்கள் மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக பங்கேற்றனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு நேர்முக தேர்வு மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்பொழுது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணி அமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர்.
மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உயிரே போனாலும் போராட்டத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என அரசுக்கு ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று ஊழியர்கள் சங்க தலைவர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய ஊழியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்து கடலிலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.